வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் இலங்கையின் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் அண்மைக்கால கல்விசார் முக்கியமான பொது அறிவு தகவல்களை 20 கேள்விகள் மற்றும் விளக்கங்களோடு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆசிரியர் போட்டி பரீட்சை எழுதுபவர்களுக்கு ஒரு முக்கிய பொக்கிஷமாக இருக்கும் என நாங்கள் நினைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே செல்வோம். கேள்வி: முதலாம் தர மாணவர்களுக்கு புத்தகங்களுக்கு பதிலாக அறிமுகமாகும் சாதனம் எது? இதற்கான விடை செயற்பாட்டு புத்தகங்கள், அதாவது ஆக்டிவிட்டி புக்ஸ். மாணவர்களின் புத்தக சுமைகளை குறைக்கவும் விளையாட்டினூடாக கற்றலை ஊக்குவிக்கவும் இந்த புதிய முறை கொண்டு வரப்படுகிறது. இரண்டாவது கேள்வி: 2026 முதல் தரம் 5க்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கான புதிய பாடசாலை நேரம் என்ன? இதற்கான விடை முற்பகல் 7:30 வரை பிற்பகல் 2 மணி வரை ஆகும். 7:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆகும். மாணவர்கள் மேலதிகமாக 30 நிமிடங்கள் பாடசாலையில் செலவிடுவதன் மூலம் மேலதிக செயற்பாடுகளில் ஈடுபட வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது கேள்வி: ஸ்மார்ட் பாடசாலை திட்டத்தில் பயன்படுத்தப்படும் கற்றல் முறைமை எது? LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இணையம் வழியாக பாடங்களை கற்கவும் ஆசிரியர்களுடன் தங்களது தொடர்புகளை மேற்கொள்ளவும் இந்த டிஜிட்டல் தளம் உதவுகிறது. நான்காவது கேள்வி: புதிய கல்வி சீர்திருத்தத்தில் அறிமுகமாகியுள்ள மதிப்பீட்டு முறை எது? பதில்: GPA முறைமை. வெறும் மதிப்பெண்களை தாண்டி மாணவர்களின் ஒட்டுமொத்த திறமையை சர்வதேச தரத்தில் கணக்கிட இந்த முறைமை உதவி செய்கின்றது. ஐந்தாவது கேள்வி: ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் எவ்வாறு மாற்றப்பட உள்ளன? இதற்கான விடை தேசிய கல்வி பல்கலைக்கழகம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் முறையான பட்டப்படிப்புடன் கூடிய பயிற்சியை வழங்குவதற்காக இந்த தனித்துவமான பல்கலைக்கழகமானது உருவாக்கப்படுகிறது. ஆறாவது கேள்வி: AI பாடத்திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய பல்கலைக்கழகம் எது? இதற்கான விடை மொரட்டுவ பல்கலைக்கழகம். நவீன தொழில்நுட்பத்திற்கான வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்த இந்த பல்கலைக்கழகமானது முன்னின்று உழைக்கிறது. ஏழாவது கேள்வி: இலங்கையில் அதிக பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எது? இதற்கான விடை குருநாகல் மாவட்டமாகும். பரப்பளவு மற்றும் சனத்தொகை அடிப்படையில் கல்வி நிலையங்கள் அதிகமுள்ள மாவட்டமாக இந்த குருநாகல் மாவட்டமானது திகழ்கிறது. எட்டாவது கேள்வி: இலங்கையில் கடைசியாக நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது? இதற்கான விடை வவுனியா பல்கலைக்கழகமாகும். முன்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வளாகமாக இருந்த இது சமீபத்தில் தனி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி: மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவும் அட்டை எது? இதற்கான விடை கல்வி விவர அட்டை. தரம் 1 முதல் 13 வரை ஒரு மாணவனின் கல்வி மற்றும் தனித்திறமைகளை ஒரே அட்டையில் பதிவு செய்யும் முறை இதுவாகும். 10வது கேள்வி: இலவச சீருடை அறிமுகமான போது கல்வி அமைச்சர் யார்? 10வது கேள்வி: இலவச சீருடை அறிமுகமான போது கல்வி அமைச்சர் யார்? இதற்கான விடை ரணசிங்க பிரேமதாசா. ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவும் நோக்கில் இந்த திட்டம் இவரது ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 11வது கேள்வி: செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான விடை மெக்கார்த்தி. கணினிகள் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை பெற வேண்டும் என்ற கொள்கையை முதலில் வகுத்தவர் இவராகும். 12வது கேள்வி: இலங்கையின் தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை யார்? பேராசிரியர் VK சமரநாயக்க. இலங்கையின் கணினி கல்வியை பரவலாக்கிய பெருமை இவரையே சாரும் எனலாம். 13வது கேள்வி: இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 1980ஆம் ஆண்டு. இலங்கையில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை வழங்க இது ஒரு மைல்கல்லாக அமைந்தது எனலாம். 14வது கேள்வி: பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, அதாவது UGC எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது?
1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்களின் நிர்வாக மற்றும் மாணவர் சேர்க்கையை ஒழுங்குபடுத்த இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது எனலாம். 15வது கேள்வி, காப்போத்தர சாதாரண தரம் சர்வதேச அளவில் எதற்கு சமமானது? இதற்கான விடை GCSE இங்கிலாந்து முறைமை ஆகும். நமது நாட்டு பாடத்திட்டத்தின் தரம் சர்வதேச அங்கீகாரம் பெற்றுள்ளதே இது காட்டுகிறது. 16வது கேள்வி, ஆரம்ப கல்வியை வழங்கும் பிரிவினாக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மூலிக்க பிரிவினா. இதற்கான விடை மூலிக்க பிரிவினாக்கள். மதக்கல்வி மற்றும் பொதுக்கல்வியை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய கல்வி முறையின் ஒரு பகுதி இது. 17வது கேள்வி, இலங்கையில் கட்டாய கல்விக்கான வயது எல்லை என்ன? இதற்கான விடை 5 வயது முதல் 16 வயது வரை. சிறுவர்கள் அனைவரும் கட்டாயம் கல்வியை பெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த இந்த சட்டமானது வயது வரம்பை நிர்ணயித்துள்ளது எனலாம். 18வது கேள்வி, இலங்கையில் தற்போது காணப்படும் மொத்த கல்வி மாவட்டங்கள் எத்தனை? இதற்கான விடை 25 மாவட்டங்கள். நிர்வாக வசதிக்காகவும் கல்வி சேவைகளை எளிதாக்கவும் இலங்கை இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது. 19வது கேள்வி, டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் யாருக்கு வழங்கப்பட உள்ளன? இதற்கான விடை தரம் 10 முதல் 13 வரையிலான மாணவர்களுக்கு. மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் இலகுவாகவும் நவீன முறையிலும் கற்க இது உதவுகின்றது. உங்களுக்கான 20வது கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான உலக நாடுகளின் சிறந்த ஆசிரியருக்கான விருதினை வென்றவர் யார்? இதற்கான விடை மன்சூர் அல் மன்சூர். கல்வித்துறையில் அவர் ஆற்றிய அசாத்திய சேவையை பாராட்டி இந்த உயரிய விருதானது அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த தகவல்கள் உங்கள் பரீட்சை மற்றும் அறிவை வளர்த்துக்கொள்ள நிச்சயம் உதவி இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் மற்றும் ஏனையோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் 2 கல்விசார் முக்கிய விடயங்களை பார்த்துவிட்டு வீடியோவை முடித்துக்கொள்வோம். இலங்கையில் குறைவான பாடசாலை வகை எது? நண்பர்களே, இலங்கையில் பல வகையான பாடசாலைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இலங்கையில் மிக குறைந்த எண்ணிக்கையில் காணப்படுற பாடசாலை வகை எது என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் 1AB பாடசாலை, 1AB ஸ்கூல். ஏன் இவை குறைவாக இருக்கின்றன? ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு பாடசாலை 1AB அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அங்கு தரம் 1 முதல் 13 வரையான வகுப்புகள் இருக்க வேண்டும். முக்கியமாக உயர்தரத்தில் விஞ்ஞானம், கணிதம், கலை மற்றும் வர்த்தகம் ஆகிய 4 துறைகளும் ஒரே பாடசாலையில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம். இவ்வளவு வசதிகளும் கொண்ட பாடசாலைகள் மற்ற வகைகளை விட இலங்கையில் குறைவாகவே உள்ளன. அடுத்ததாக, நாம் அனைவரும் இன்று அனுபவிக்கும் ஒரு மிகப்பெரிய சலுகை என்னவென்றால் இலவச பாடநூல். ஆனால் இலங்கையில் முதலில் இலவசமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்ட ஆண்டு எது தெரியுமா? 1980ஆம் ஆண்டு. இதற்கு முன்பதாக மாணவர்கள் புத்தகங்களை விலைக்கு வாங்கியே படிக்க வேண்டியிருந்தது. 1980க்கு பிறகுதான் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற இலங்கையின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.